பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம என்ன பண்றோம்? சுவாமிக்கெல்லாம் நிறைய சிறப்பா நிறைய பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றோம். சங்கு வச்சிருப்போம், தூபக்கால் வச்சிருப்போம், மணி வச்சிருப்போம், அன்னலட்சுமி வச்சிருப்போம், அன்னபூரணி வச்சிருப்போம், எந்திரங்கள்லாம் வச்சிருப்போம். அதற்கு அடுத்ததான் என்ன வச்சிருப்போம்? அந்த கீழ் பேஸ்ல பாத்தீங்கன்னா சுவாமிக்கு தேவையான ஊதுபத்தி, சாமிக்கு தேவையான சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த பூஜை ரூம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பூஜை அறை, நம்ம பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம். முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம். கூடியமான வரையில நீங்க உங்க பூஜை அறைய எவ்வளவு நீங்க நீட்டா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள ரொம்ப நல்லது. எவ்வளவு தெய்வாம்சத்தோட வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. முக்கியமா வீட்டுல வயதுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கதவு அப்படிங்கறத நீங்க மூடி இருக்கீங்களா, அந்த கதவு மூடி இருந்தா கூட உள்ள ஸ்கிரீன் இருக்கணும். உள்ள அந்த ஸ்கிரீன் இருக்கணும், சுவாமியோடைய ஸ்கிரீன் இருக்கணும். நீட் சுத்தபத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். பூஜை ரூம்னால ஒரு வைப்ரேஷனோட இருக்கணும். அங்க போய் நின்னா நம்மள அறியாம நமக்கே ஒரு சொட்டு தண்ணி வந்துடணும். அந்த அளவுக்கு அந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது இருக்கணும். சரி, அந்த பூஜை ரூம்ல என்னென்னலாம் நம்ம வைக்கணும், என்னென்னலாம் நம்ம வைக்க கூடாது, என்னென்ன மாதிரிலாம் வச்சா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, மணி அப்படின்னு எடுத்தனாலே கண்டாநாதம்னு சொல்லுவாங்க. மணி அடிச்சு பூஜை பண்றது. கையில சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் நந்தி வச்ச மணி அடிப்பாங்க, சிவகோத்திரமா இருப்பாங்க, மணி வச்சு சின்ன கை மணி. சில பேர் அதே வெள்ளியில வச்சிருப்பாங்க. சில பேர் அதுவே பாத்தீங்கன்னா பெருமாள் மாதிரி போட்டிருக்கும். சில பேர் அந்த மாதிரி, சில பேர் மணி வச்சு அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டாநாதம்னு பேர். மணி அடிச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு கற்பூரம் காட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அடுத்ததா அதுல பஞ்சபாத்திர உத்திரணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எத்தனை பேருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாது? இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். ஆனா அந்த பஞ்சபாத்திர உத்திரணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல ஸ்பூன் போட்டு வச்சிருப்பாங்க. ருத்ரணின்னு பேரு. ஸ்பூன் போட்டு வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு, தெரியுங்களா? இதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. சுவாமிக்கு மணி அடிச்சு தீபாராதனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க, அந்த தீர்த்தம்லாம் சுத்தி இது பண்றீங்க. அப்ப அந்த பஞ்சபாத்திர ருத்ரணி அப்படின்னு சொல்றது, அந்த பஞ்சபாத்திர ருத்ரணிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? அது பாத்தீங்கன்னா பித்தளையில தான் இருக்கும், அல்லது செம்புல இருக்கலாம், இல்லைன்னா பித்தளையில இருக்கலாம். ஆனா அதுல தண்ணி பாத்தீங்கன்னா நிறைவா இருக்கணும், குறையா இருக்கக்கூடாது, நிறைவா இருக்கணும். அது நிறைவா இருக்கிறது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுல 2 ஏலக்காய் இருக்கணும், ஏலக்காய் தட்டி போட்டு இருக்கணும். வாசனாதி திரவியங்கள் அந்த தண்ணியில இருக்கணும். வாசனாதி திரவியங்கள் சொன்னா பன்னீர் எசன்ஸ் ஒரு சொட்டு விட்டு அதுல கொஞ்சம் ஏலக்காய், அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமோகமா இருக்கணும். இல்லையா 2 துளசி. அந்த மாதிரி அந்த பஞ்சபாத்திர ருத்ரணிங்கிறது செம்பு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் போட்டு இருக்கணும், அல்லது பித்தளை டம்ளர்ல தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது சுபிக்ஷம். நீங்க தெய்வத்துக்கிட்ட எப்போ அந்த தண்ணி குறையவே கூடாது. அந்த தண்ணி குறையிறது அப்படின்னு சொன்னா, நீங்க வைங்க, வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணி எடுக்கும்போது அந்த அளவு பாருங்களேன், குறைஞ்சிருக்கும். நீ வச்சுட்டு மறுநாள் பாருங்க, அந்த அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் பார்த்திருக்கு, இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த தண்ணி அளவு குறையும். ஒரு கொஞ்சம் ஒரு நூல் அளவாவது உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், குறையாம அப்படியே இருக்காது. அப்போ அந்த தண்ணிக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் உண்டு. அப்ப அந்த தண்ணி இப்போ பஞ்சபாத்திர ருத்ரணியில வைக்கிறீங்க, அந்த தண்ணியை மறுநாள் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்து துளசி செடியில ஊத்தலாம், மாமரத்துல ஊத்தலாம், வேப்பஞ்செடி வச்சுக்க, வேப்ப மரம் வேப்ப மரத்துல அதை செலுத்தலாம். ஸோ அந்த ஜலத்தை அந்த மாதிரிதான் நம்ம இது பண்ணிக்கணும், விசரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணிட்டு திரும்ப நம்ம புதுசா தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுவாமி கிட்ட. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில்வர் டம்ளர்ல வைப்பாங்க. எவர் சில்வர் டம்ளர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வைக்கிறது மகா பாவம். அதுல நீங்க தண்ணி சுவாமி கிட்ட நீங்க அதுல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கணவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவருக்கு உடல் உபாதைகளும் சரி, பண பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். சுவாமிக்கு தண்ணி வைக்கிறதா இருந்தா கூட ஒரு கணக்கு இருக்கு. சில்வர் டம்ளர்ல எல்லாம், வெள்ளி டம்ளர்ல வைங்க, அது வேற. எவர் சில்வர் டம்ளர் அதுல வைக்க கூடாது சுவாமிக்கு. கலசமே பாத்தீங்கன்னா, வீட்டுல நம்ம கிரகப்பிரவேசம் பண்றோம் பாத்தீங்களா, வீட்டுல எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்றோம் பாத்தீங்களா, பித்தளை குடத்துல பித்தளை சொம்பு தான் வாங்குறோம். எவர் சில்வர் சொம்புலையா நம்ம நூல் சுத்தி கலசம் வைக்கிறோம்? இல்ல தானே? எதுல நம்ம கலசம் வைக்கிறோம்? பித்தளை சொம்புல வாங்குறோம், செம்பு சொம்பு வாங்குறோம். நல்லா அகலமா, நல்லா 2 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் நம்ம வாங்கி வைக்கிறோம். அதே போலதான் பஞ்சபாத்திர ருத்ரணி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க,
கண்ணாடி டம்ளர்ல சுவாமிகிட்ட வைப்பாங்க. எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பாங்க. இல்லைன்னா சும்மா நார்மலா கண்ணாடி டம்ளர்ல சுவாமிகிட்ட தண்ணி வைப்பாங்க. இது நல்லதா? கெடுதல், பண்ணக்கூடாது. இந்த சில்வர் டம்ளர்ல வைக்கிற, எவர் சில்வர் டம்ளர்ல வைக்கிறது, கண்ணாடியில வைக்கிறது, சின்ன பிளாஸ்டிக் கிண்ணத்துல வைக்கிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று. சுவாமிக்கு வைக்கணும்னு இப்படிதான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. வாசனாதி திரவியங்கள் வச்சு ஒரு கலசம் வைக்கிறீங்க. ஒரு கலசம் வைக்கும்போது எப்படி வெறும் கலசம் வெறும் தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க? இல்லையே. பன்னீர், வெட்டி வேறு, அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், ஏலக்காய், இது லவங்கம் எல்லாமே போட்டு பச்சை கற்பூரம்லாம் இடிச்சு ஒரு வாசனை திரவியமா தானே உங்களுக்கு வைக்கிறாங்க சுவாமிக்கு கலசம் வைக்கும்போது. அந்த மாதிரி தான் சுவாமிக்கு பஞ்சபாத்திர ருத்ரணி அப்படிங்கிறது ஒரு விசேஷமானது. அதில் இந்த மாதிரி வாசனையான ஜலம் தான் இருக்கணும். ஸோ இப்படிதான் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படிலாம் பண்ணினாதான் அது சிறப்பு. இந்த பஞ்சபாத்திர ருத்ரனில தண்ணி குறையக்கூடாது. சில பேர் சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க, பித்தளை சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க ஃபுல்லா. சொம்புல தண்ணி வைக்கிறது பஞ்சபாத்திர ருத்ரனிங்கிறது தனி, கணவன் மனைவி மாதிரிங்க. அது இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா பஞ்சபாத்திர ருத்ரனிங்கிறது கணவன் மனைவி மாதிரி. ஒரு இது ரெண்டு, இது ஒண்ணு அது ஒண்ணு இருக்கக்கூடாது. குத்து விளக்கா இருந்தாலும் சரிங்க, கணவன் மனைவி மாதிரி சேர்ந்தே தான் இருக்கணும். தனித்தனியா இங்க ஒரு விளக்கு இங்க ஒரு விளக்குலாம் கணக்குல கிடையாது, சேர்ந்தே தான் இருக்கணும். குத்து விளக்கு சேர்ந்து தான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். பக்கத்துல தான் பூஜை பண்ணணும். சேர்ந்து தான் இருக்கணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணெல்லாம் வேண்டாம். ஒன்னா தான் இருக்கணும். கணவன் மனைவிங்கிறது ஒண்ணு. குத்து விளக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கணும். வச்சு விளக்கு ஏற்றணும். பூஜை ரூம்ல இங்க ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, இங்க ஒரு விளக்கு, ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு சைட்ல தள்ளி தள்ளி ஏற்றுவோம். ஒன்னா அழகா குத்து விளக்கு ரெண்டு ஒன்னா ஜோடியா ஏற்றணும். குத்து விளக்குலாம் ஜோடியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் விளக்கு ஏத்துறது. இந்த தண்ணி வைக்கிறதுங்கிறது, இந்த பஞ்சபாத்திர ருத்ரனில தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் விசேஷமான ஒன்று. அதே போல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மூதாதையர்கள் படம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா வீட்டுல, மூதாதையர்கள் படம்லாம், அந்த படம்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது அவங்க அது வந்து அமாவாசையில் வச்சு பண்றாங்க இல்லையா, அது கூட எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அது எந்த அமாவாசையில் வச்சு இது பண்ணும்போது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபாத்திர ருத்ரனில தான் தண்ணி இருக்கணும். நார்மலா ஒரு பித்தளை இதுல தான் தண்ணி இருக்கணுமே தவிர அங்க வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. இப்படிதான் இருக்கணும். பூஜை ரூம்னு இப்படிதான் இருக்கணும். அவங்களுடைய இடம் தெற்க பார்க்க தான் அவங்களுடைய படம் இருக்கும். ஸோ அவங்களோடது இப்படிதான் இருக்கணும். மற்ற நேரத்துல ஸ்கிரீன் போட்டு வைக்கலாம், தப்பே கிடையாது. ஸ்கிரீன் போட்டு அமாவாசையில தான் உங்களை இது பண்றீங்க, மற்ற நேரத்துல ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாதான் அந்த இடத்திற்கும் அந்த தெய்வ கடாட்சத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். இப்ப விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கீங்க, சின்ன சின்ன விக்கிரகங்கள். அதாவது விக்கிரகம்ங்கிறது இவ்வளவுதான் இருக்கணும். இந்த இப்ப நான் கை கட்டுறேன் பாத்தீங்களா, இந்த கட்ட விரல்ல இருந்து இவ்வளவுதான் விக்கிரகம் நம்ம கைக்குள்ள வந்துடணும். இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இது சாஸ்திரத்துல. வீட்டுல வச்சு வழிபாடு பண்றது இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல வச்சு இவ்வளவு பெருசு வச்சிருக்கேன், இவ்வளவு பெருசு வச்சிருக்கேன், இவ்வளவு பெருசுலாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த வழிபாடும், அதுக்கு தகுந்த நைவேத்தியமும், அதுக்கு தகுந்த மந்திரங்களும், அதுக்கு தகுந்த பூஜைகளும் நீ வீட்டுல செய்யறதுக்கு உனக்கு அந்த இது இருந்ததுன்னா நீ பண்ணலாம். சும்மா அழகுக்காக வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சிவலிங்கமா இருக்கட்டும், வீட்டுல ஒரு சிவன் வச்சு வழிபாடு பண்றதா இருக்கட்டும், ஒரு விநாயகர், ஒரு முருகன், ஒரு இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சால கிராமம்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பூஜை பண்றதுக்கு முடிஞ்சா டெய்லி என்னால பூஜை பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா பண்றவங்க கிட்ட சொல்லிடணும். முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, கல்கண்டு இதெல்லாம் சுவாமியுடைய நைவேத்தியத்துக்கு உகந்தது. இன்றைய பரபரப்பான உலகத்துல நேரமின்மை காரணமா சில பேர் வந்து அவசர அவசரமா சாமி கும்பிட்டுட்டு ஓடிடுறீங்க. இப்படி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுவாமிக்கு ஏதாவது போகும்போது ஏதாவது பண்ணிட்டு போகணும் இல்லையா, வீட்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போகணும் இல்லையா. எல்லாருக்கும் இப்போ பணம் சம்பாரிச்சா தானே அடுத்த விஷயத்துக்கு போக முடியும். பணம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஓடிதானே ஆகணும், ஓடுறதுக்கு ஓடிதானே ஆகணும். அப்போ அந்த நேரத்துல 2 கல்கண்டாவது எடுத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு போகணும். பால் நைவேத்தியம் பண்றது விசேஷம். பசும்பால் நைவேத்தியம் பண்றது சுவாமிக்கு விசேஷம். நைட்டு கோவில்ல எல்லாம் நைட்டு பசும்பால் நைவேத்தியம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சுவாமிக்கு உங்களால முடிஞ்ச உங்களோட இஷ்ட தேவதைக்கு கொஞ்சம் பால் நைவேத்தியம் பண்றது நல்லது. சுவாமிக்கு பால் எடுத்து காய்ச்சி, காலையில ஏந்திருந்த உடனே பால் காய்ச்சுற முதல் பால் அம்பாளுக்கு தான், சுவாமிக்கு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல நீங்க ஏந்திருந்த முதல் பால் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, முதல் கொஞ்சம் டம்ளர் எடுத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க காஃபி போடுங்க. முதல் பால் சுவாமிக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு காஃபி, டீ, சுக்கு காப்பி, பிளாக் டீ, ஆரஞ்சு டீ, எல்லா டீயும் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு தான், சுவாமிக்கு தான். முதல்ல அவங்களுக்கு எடுத்து வச்சிருங்க. அன்றைய நாளும் சரி, அன்றைய இதுவும் சரி, நீ கொடுத்துருக்கப்பா, நீ எனக்கு இந்த பால் பாக்கியத்தோட இந்த வளத்தோட நீ எனக்கு கொடுத்துருக்க, இந்த நாளெல்லாம்
எனக்கு நன்னா அமோகமா இருக்கணும். நீ எனக்கு இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க. பால் பாக்கியத்தோட இதோட நான் சந்தோஷமா இருக்கணும். தினமும் வீட்டுல பால் காய்ச்சறீங்கல்ல, காஃபி குடிக்கிறீங்கல்ல, 6 மணிக்கு 6 மணிக்கு காஃபி போட்டு குடிக்கிறீங்களா இல்லையா? அந்த பழக்கம் இருக்கிறவங்க, காஃபி டீ கடை நடத்துறீங்களா, உங்களுக்கும் நான் சொல்றேன். கடையில பெரிய பெரிய கடையெல்லாம் நடத்துறீங்களா, உங்களுக்கும் சொல்றேன். காலையில எந்திருந்து 3 மணி 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் காஃபி போடுறீங்களா, டீ போடுறீங்களா, எடுத்தன போட்டு கஸ்டமருக்கு உட்காந்து எடுத்து கொஞ்சம் முதல்ல பூஜை ரூம்ல எடுத்து முதல்ல உங்க சுவாமி கிட்ட வைங்க. எனக்கு இந்த நாள் முழுக்க எனக்கு இந்த வியாபாரம் எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு கொஞ்சம் பால் வைங்க. டீ காஃபி எல்லாம் சாமிக்கு வைக்க வேண்டாம். வெறும் பால் மட்டும் சக்கரை போட்டு சுவாமி கிட்ட வைங்க. அந்த நாள் அமோகமா அருமையான வியாபாரத்துல நன்னா இருக்கும். குடும்பத்துல எடுத்து வைங்க. ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் காலையில எந்த பால் காய்ச்சும் போது முதல் பால் எடுத்து ஒரு சின்ன டம்ளர்ல முதல்ல சுவாமிக்கு வச்சு சுவாமிகிட்ட மனசுல வேண்டிட்டு அப்புறமா காஃபி போட்டு கணவரை எழுப்பி அப்ப ஐயா காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா ஒவ்வொன்றா நீங்க கொடுங்க. சரிங்களா? இது சுபிக்ஷமானது. தண்ணி வைக்கிறது சுபிக்ஷமானது. பால் நைவேத்தியம் பண்றது சுவாமிக்கு சுபிக்ஷமானது. காலையில முதல் பால் சுவாமிக்கு விசேஷமானது. சரிங்களா? அதான் சுபம்.